ஜோதி கிச்சன். நாம் இப்போ ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரான் வந்து நம்ம தொக்கு பண்ணியிருக்கோம், பிரியாணி பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு முறை ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனுடைய செய்முறைகள் எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ப்ரான் வந்து இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் பெரிய பெரிய ப்ரானாக கிடைக்கும். இதை வந்து நான் 3 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வறுக்க சொல்ல அது சுருண்டு பண்ணுறதுனால. இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கலருக்காக காஷ்மீரி சில்லியை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, அதனால் பீன்ஸு, கேரட்டு, கோஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா கேப்சிகம் அப்புறமா தான் போடணும். இது எல்லாத்தையும் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பாஸ்மதி ரைஸும் 2 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 80% வெந்தால் போதும். இதில் நான் அந்த இறா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆலிவ் ஆயிலை பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ குக்கிங் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நான் 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பெரிய ப்ரானு, அது போட்டோம்னா அப்படியே சுருண்டுக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து 1 by 1 போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா வாசனை நல்லா நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன் 65நாலுமே நம்ம பசங்க விரும்பி சாப்பிடாம இப்போவே வந்து இந்த இறா 65க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது. இது போட்டுட்டு ஒரு 2 முறை லைட்டாக பரட்டி எடுத்துட்டோம்னா இது வந்து ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரஃப் ஆகிடும். அது ஓவர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் இதை எடுத்துக்கணும். ப்ரானில் வந்து ரொம்ப சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இறா வந்து 2-3 மினிட்ஸ்லேயே அது வந்து குக் ஆகிடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரஃப் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதையும் நாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து வெஜிடபிள் ரெடி, ரைஸ் ரெடி, அப்புறம் வந்து ப்ரானும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி போட்டிருக்கேன். இது மிக்சியில் மையம் அரைச்சிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இப்போது வாணலி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆயிலே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆயில் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரைஸ்லேயே நம்ம போட்டோம்னா நல்லா வாசனை. எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 பேர் நம்ம சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். அதனால் வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துங்க. ஏன்னா கடைகளெல்லாம் வந்து கொஞ்சம் ஆனியன் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம வீடுன்றதுனால ஆனியன்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் வந்து 4 எக் எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ கண்ணாடி பதத்தை வந்த பிறகு நான் வந்து 4 எக் எடுத்து வச்சுருக்கேன். அதை 4 எக்கையும் போட்டுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு கேப்சிகம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ண சொல்லவே கேப்சிகமும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கேப்சிகம் எனக்கு வந்து அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது. ஸோ எனக்கு வந்து அது ஒத்து வராதுன்றதுனால நான் கேப்சிகம் போடலை. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். ஸோ இது 4 எக்கையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. ஏன்னா ரைஸோட மிங்கிள் ஆகாது ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா. அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்பவே நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேக வைக்கல, சுடுதண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் தண்ணியை வந்து இருத்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அந்த தண்ணியை நம்ம சூப்பாக போட்டு குடிச்சிடலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வேக வச்சுட்டு அதில் ஊறின சுடு தண்ணியில் போட்ட தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. உடம்பு வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட்டு ஏற்கனவே வந்து நம்ம காய்கறி வேக சொல்ல லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுருவோம். இப்போ வந்து இந்த எக்குக்கும் ஆனியனுக்கு மட்டும்தான் இந்த அளவு வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா ரைஸ்லேயும் கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால இதில் வந்து பார்த்து சால்ட்டு போடுங்க. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில் ஒரு தக்காளி, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ் இருந்தால் பண்ணலாம். அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்கு நிறைய கெமிக்கல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றதுனால, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சர்க்கரையும் போடுவாங்கன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சமாக காஷ்மீர் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரத்துக்கு. நம்ம பெப்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரு, இதில் நம்ம போட்டிருக்கிற மிளகாய் பொடி, இது மட்டும்தான் காரம். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிலேருந்து அந்த பச்சை வாடை போகும், தக்காளியினுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாடை போயிடும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட்டெல்லாம் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் பொடி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை நாம் சேர்த்துடலாம். இந்த ப்ரான் வந்து இந்த இறக்குறப்போ போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து உள்ளே மிங்கிள் ஆகாது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிஃபோராகவே நீங்கள் ஆட் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஒரு 4 கலர் சொல்ல அதுவும் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த சாப்பாடோட மெர்ஜ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போவே வந்து வாசனை மம்மன் இருக்குது. அதே போல் அந்த எறா ப்ரானுடைய டேஸ்ட்டு ப்ரான் 65 கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா விட்டுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் 2 பேருக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 4 பேருக்கும் சேர்த்து பண்ணிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பெப்பர் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கலர் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி இருக்கவே இருக்காது, சாஃப்டாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.